அனைவருக்கும் வணக்கம். 30 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். 30 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்ப்பதற்கு முன்பதாக 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். 30 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்க்கலாம். 30 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்வில் 30 என்ற எண்ணில் 2 எண்கள் இடம்பெற்றுள்ளன. 3 என்பது குருவை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. 0 என்பது எதுவும் இல்லாத ஒரு தன்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே 3 என்ற எண் மட்டும்தான் கிடைக்கிறது. இவற்றின் கூட்டுத்தொகையும் 3 என கிடைக்கிறதுங்க. 3 என்பது குருவினுடைய ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. குருவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த 3 என்ற எண்ணில் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த 3இன் தன்மை இரு டைம் வெளிப்படக்கூடிய, 2 முறை வெளிப்படக்கூடிய சிறந்த நபர்களாக இவர்கள் பார்க்கப்படுகின்றனர். பொதுவாகவே குருவை பொறுத்த வரைக்கும் அதீத பலம் பொருந்திய சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். அதீத நன்மை தரக்கூடியவராகவும் அனைத்து விஷயங்களிலும் வற்றாத வளம் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய ஆதிக்கம் 2 முறை பெற்றவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு சாதனையும் அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய ஆதிக்கம் குறைந்து இருப்பவர்களுக்கு சற்று ஏமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவிற்கு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. பெரும்பாலும் 30 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் என்பது சற்று கூடுதலாக இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் அதீதமான ஆற்றல் பெற்றவர்களாகவும் அனைத்தையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவிற்கு அசூர வளர்ச்சி பெறக்கூடிய நபர்களாகவும் இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அனைத்து துறைகளிலும் நன்கு கற்று தேர்ந்தறிந்தவர்களாகவும் அதை தக்க சமயத்தில் பயன்படுத்தி வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதைவிட இவர்களுடைய பலம் என்னவென்று பார்த்தால், உடல் உழைப்பை பயன்படுத்துவதை விட அறிவாற்றலை பயன்படுத்தி வெற்றி பெறுவது என்பது மிக எளிதான ஒன்று என்ற சிந்தனையில் இருப்பவர்களாக இருப்பார்கள். எனவே இவர்களுக்கு மூளை பலம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். மற்றவர்களை விட எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு 5-6 முறை யோசித்து செயல்படுவதன் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு அசூர வளர்ச்சியும் வெற்றியும் பெறக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய வாழ்வில் பின்னடைவு என்பது மிக குறைவாக தான் இருக்கும். பெரும்பாலும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் 30 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பார்க்கலாம். 30 என்ற தேதியில் பிறந்தவர்கள் மிக சிறந்த அறிவாளிகளாக பார்க்கப்படுகின்றனர். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தினுடைய தன்மையை முழுமையாக கற்று தேர்ந்தறிந்தவர்களாகவும் அதனுடைய தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும் என்ற தெளிந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். விஞ்ஞான அறிவு என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். நுண்ணிய அறிவும் தீர்க்கமான முடிவும் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விஷயங்களையும் வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த நுண்ணிய அறிவும் தீர்க்கமான முடிவும் தான் மிகப்பெரிய பலமாக பக்க துணையாகவும் பல்வேறு தருணங்கள்ல வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தான் எண்ணம் எப்படியோ அதை எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிந்த சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றனர். தன்னுடைய எண்ணத்தின்படி அனைவரையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிந்த அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். மற்றவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்க்காத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் தன்னுடைய அறிவாற்றல் என்பது மிக அதீதம் என்று அதீத தலைக்கணத்துடன் இருப்பவர்களாகவும் சில விஷயங்கள்ல நடந்து கொள்கின்றனர். இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் இருக்கிறது. சில நேரங்களில் இதுவே ஒரு பலவீனமான செயலாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் சுயலாபம் இல்லாவிட்டால் கூட மன திருப்திக்காக அதிகமாக கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் அதில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சுய லாபத்தை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். தீவிரவாத மனப்போக்கு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை உடனடியாக செய்து முடித்துவிட வேண்டும் என்ற அதீதமான தீவிரவாத மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். கம்பீரமாக வாழக்கூடிய நபர்களாகவும் எதை செய்தாலும் அதை விரைவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அதீதமான புத்திசாலித்தனமான தன்மை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு கடினமான விஷயங்களை கூட நன்கு கற்று தேர்ந்தறிந்தவர்களாகவும் அதில் தேர்ச்சி பெற்று அதை எப்படி நுணுக்கமாக பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிந்த அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் துப்பறிவதில் நிபுணர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். தோல்விக்கு அஞ்சாதவர்களாகவும் தோல்வியிலிருந்து பல்வேறு விதமான பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். போட்டியிடுவதில் வெற்றியை சாமர்த்தியமாக பெறக்கூடிய நபர்களாகவும் வெற்றிக்காக சாதுரியமாக நடந்து செல்லக்கூடியவர்களாகவும் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த பண்பு இவர்களிடம்
அதீதமாக இருக்கிறது. கலைத்துறையில் அதீத ஈடுபாடு என்பது இருக்கும். எனவே கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிற்கு புகழையும் வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. மேலும் கலைத்துறையில் அதிக ஈடுபாட்டுடன் பங்கு பெறுவதால் கலைத்துறையின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் மிகப்பெரிய அளவிற்கு பணிபுரியக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். கம்பீரமாக வாழ வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். எதையும் விரைவில் அறிந்து கொள்வதால் அதை சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனை புரிவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடன் பல திறமைகளை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். நடனம், இசை போன்ற அதீத ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். கதை, வசனம் எழுதுதல், நடிப்பல் போன்ற அனைத்திலும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களுக்கு இயற்கையாகவே இந்த குணங்கள் அமைந்திருக்கும். கற்பனை வளம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். இயற்கை காட்சிகளை ரசிப்பதில் சற்று மனதை அதிகமாக செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு சென்று சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்டவர்களாகவும், ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்வதற்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பயணங்களில் ஏற்படக்கூடிய உன்னத அனுபவங்களை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பல்வேறு விதமான அனுபவமே இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்கிறது. ஆன்மீகம், கலை, காவியம் மனதில் அதிகமாக செலுத்தி இனிமை காணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வாழ்வில் அனுபவிக்க முடியாத எல்லா சுகங்களையும் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக பார்க்கப்படுகின்றனர். இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை எளிதில் கடந்து செல்லக்கூடிய நபர்களாகவும் அதில் பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி கொள்ளாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். மூளை பலம் என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய கைதேர்ந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். புகழ் பெறுவதில் விருப்பம் சற்று கூடுதலாக இருக்கும். சுகத்தை அனுபவிப்பதிலும் பணத்தை செலவு செய்வதிலும் மிக அதீதமான நாட்டம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். பணம் செலவழிப்பதில் கணக்கு பார்க்காமல் செலவழிக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். பண வரவை சம்பாதிப்பது எப்படி என்ற நுணுக்கமான விஷயங்களை கற்று தேர்ந்தறிந்தவர்களாகவும் இருக்கின்றனர். இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. மேலும் இவர்களுக்கு நல்ல பல குணங்கள் இருக்கும். அரசியல் ஞானம் பெற்று அரசியல் துறையில் புகழ்பெற்ற இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு இருக்கிறது. மக்களுக்காக பல விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். மேலும் 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குருவினுடைய ஆதிக்கம் இருமுறை கொண்டவர்களாக இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் அதிர்ஷ்டம், யோகம் என ரெட்டிப்பு லாபம் பெற்றவர்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய வாழ்வில் எது வந்தாலும் அது ரெட்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, 2 முறை ரெட்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி துன்பம் பல மடங்கு மென்மேலும் அதிகரித்தாலும் அதை கண்டு துவளாத மனம் கொண்டவர்களாக இருப்பதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பலமாகவும் பிரமிக்க வைக்கும் குணமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி 30ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பார்த்தோம். மேலும் 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.